ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். என்ன வ்ளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கோயில் தான் போக போகிறோம். என்ன கோயில்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் சைடு பார்த்தீங்கன்னா பிளவக்கல் டேம் இருக்குது. அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்கா, நான் பார்த்ததே கிடையாது. சரி இன்றைக்கி போகலாம் அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கேயே அப்படியே சுற்றி காட்டிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டாச்சு. அங்கே போய் என்னென்ன இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த கோயிலோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிழவன் கோயிலாம். நான் கேள்விப்பட்டதே கிடையாதுங்க. இத்தனை வருஷமும் இந்த ஊரில் தான் இருக்கேன், பட் நான் கேள்விப்பட்டது கிடையாது. அதனால் அந்த கோயில் எப்படி இருக்குது அப்படின்னு தான் நம்ம இப்போ சுற்றி பார்க்க போகிறோம். அதை சுற்றி பார்த்துட்டு அப்படியே போகிற வழியெல்லாம் எப்படி இருக்குது, என்னென்ன இருக்குது எல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்டே வர போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் சொல்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் இப்போ எதில் போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பைக்கில் தான் போயிட்டுருக்கோம். அவங்க பார்த்தீங்கன்னா மன்றத்துலேருந்து அவங்க வந்து அந்த மெயினானால அவங்க தான் எங்களை கூட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அவங்க கூட போகலாம் அப்படின்ட்டு நானும் அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பாப்பா, நாங்கள் 2 பேர் தான் சேர்ந்து போனோம். மித்தவங்க எல்லாம் வண்டியில் போயிட்டாங்க. சரி நம்மளும் பார்த்தது கிடையாது, அதனால் எப்படியாவது பார்த்துடலாம் அப்படின்ட்டு தான் போனோம் நாங்கள். அதுவும் இல்லாமல் இந்த சைடு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. வெயில் அடித்தாலும் அந்த நல்லா இருந்துச்சு. அந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த மலை, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கிட்டும் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. அதை ஃபுல்லும் போகிற வழியெல்லாம் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா உண்மையாகவே நான் இந்த சைடு வந்ததே கிடையாதுங்க. இந்த கோயிலையும் பார்த்திங்கன்னா நான் கேள்விப்பட்டதே கிடையாது. எல்லோரும் பார்த்திங்கன்னா போயிருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க, பட் நான் போனதே கிடையாது. அதனால் பார்த்திங்கன்னா சரி நம்ம ஃபஸ்ட் டைம் சொல்லும் போதே பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கோயிலா, இது கேள்விப்பட்டது இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி ஓகே இன்றைக்கி போயிடலாம் அப்படின்ட்டு போகிற வழியெல்லாம் பார்த்தீங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த கிணறு எல்லாமே தண்ணி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பச்சை பசேன்னு அது ஒரு நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. ஆளும் பார்த்திங்கன்னா இல்லவே இல்லையா, நல்ல மைண்டும் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு. நாங்கள் பார்த்திங்கன்னா அங்கே அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா வழிபாடு வச்சுருக்காங்க, அதுக்காக தான் நாங்கள் போகிறோம். சரி போயிட்டு அந்த கோயிலை அப்படியே சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு தோணுச்சு எங்களுக்கு. அதனால் பார்த்திங்கன்னா சரி ஓகே அப்படின்ட்டு நாங்களும் பைக்கில் ஏறியாச்சு. நாங்கள் 2 பேர் மட்டும்தான் போனோம். போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா செமையாக இருந்துச்சுங்க. இந்த சைடும் பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு, இந்த சைடும் தென்னந்தோப்பு, நடுவில் பார்த்திங்கன்னா ரோடு, அப்படியே பார்த்திங்கன்னா மேகமூட்டமாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பார்க்கவே அப்படியே அற்புதமாக இருந்துச்சுங்க. உண்மையாகவே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இந்த சைடு எல்லாமே பார்த்திங்கன்னா வீடு அழகழகாக இருந்துச்சு, அமைதியாக இருந்துச்சு. அதுதான் மெயின் பாயிண்ட்டேவும். போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்களை பார்த்திங்கன்னா நாங்கள் பார்த்துட்டே போனோம், அதுவும் நல்லா இருந்துச்சு. நீங்கள் இந்த கிழவன் கோயிலுக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த பிளவக்கல் கேளுங்க. பிளவக்கல் போகிற வழியிலே பார்த்திங்கன்னா கிழவன் கோயில் எங்கேன்னு இருக்குதுன்னு கேளுங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு மரத்துக்கு கீழே இருக்கும், நல்லா இருந்துச்சு அந்த கோயில். அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு நான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்படியே போயிட்டே இருந்தால் இப்படி அப்படியே சுற்றி பாருங்கள், நல்லா இருக்குல்ல அந்த மேகமூட்டம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கிட்ட ஒரு 2-3 வீடு தாங்க இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏரியா மாதிரி இருக்குமா, பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அது மாதிரி பார்த்திங்கன்னா சுற்றி மலை, 2 பக்கம் பார்த்திங்கன்னா பச்சை பசேன்னு அங்கங்கே வீடு, இந்த மாதிரி தான் இருக்கும், நல்லா இருக்குது. இந்த இதை பாருங்களேன், அப்படியே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. சீரியஸாக சொல்ல வார்த்தையே இல்லை, அந்தளவுக்கு இருந்துச்சு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா கோயிலுக்கிட்டேயும் நாங்கள் வந்தாச்சு. வந்ததும் பார்த்திங்கன்னா எங்களையும் பார்த்திங்கன்னா பைக்லேருந்து இறக்கி விட்டாங்க. சரி அப்படின்ட்டு உள்ளே போகிறதுக்காக நாங்களும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உள்ளே போனதும் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த போர்டை பாருங்கள், இதான் இங்கேருந்து தான் நம்ம உள்ளே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கோயில் பார்த்திங்கன்னா சின்ன கோயில் தாங்க, பட் உள்ளே நல்லா இருந்துச்சு. அந்த சாமியை பார்த்திங்கன்னா என் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது. அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அது போய் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சாச்சு. ஏன்னா அது என்ன சாமின்னு எனக்கு தெரியலங்க. அது ஏதோ ஒருத்தவங்கன்னு நினைக்கிறேன். அந்த கிழவன் கோயில், அந்த பேரே அந்த சாமி பேரே கிழவன் தானா. அதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்காக ஒரு சிலை வச்சு அதையே ஒரு தெய்வமாக கும்பிடுறாங்க. ஆள் பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, மன்றம் இங்கே வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வழிபாடு வேறு அந்த கோயிலில் தான் வச்சுருக்காங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா எல்லாம் ஓம் சக்திக்கு மாலை போட்டவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து அப்படியே சுற்றி பார்க்கலான்ட்டு வந்தோம். அப்படியே வீடியோவுக்கும் என்னை பார்த்திங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதுக்காக நான் வந்திருந்தேன். வந்துட்டு அப்படியே அந்த கோயிலை ஒவ்வொன்றா சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லு இந்த குட்டி குட்டியாக நந்தி சிலை, விநாயகர், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா யானை, இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. சாமி பார்த்திங்கன்னா அங்கனக்குள்ளே ஒன்று இருக்குது பார்த்திங்களா, அதுதாங்க. சுற்றி பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. குட்டியாக இடம் இருந்தாலும் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா நீட்டாகவும் வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. கோயிலும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த சைடு வந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. போனதும் பார்த்திங்கன்னா பட்டையை போட்டாச்சு. சாமி பார்த்திங்கன்னா இதுதான் கிழவன் சாமியாக. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு அம்மன் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அந்த வேண்டுதல்லாம் வச்சுருப்பாங்க போல். அந்த மரத்தில் பார்த்திங்கன்னா உனக்கு கெட்டியிருக்காங்க. அதுக்கடுத்து அந்த அம்மன் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் மெயினான சாமி. அதுக்கடுத்து இங்கிட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிலையாக இருந்துச்சு, குட்டி குட்டியாக. அது என்ன சிலைன்னா எனக்கு தெரியல, பட் ஒவ்வொன்றா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிலையாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் சுற்றி அப்படியே பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு ரவுண்டு போயிட்டுருந்தோம், நல்லா இருந்துச்சு.
இங்கே ஒரு சாமி இருக்கா, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கிட்டு கருப்பு சாமின்னு நினைக்கிறேன். நான் கருப்பு சாமி மாதிரி தான் இருந்துச்சு, அதனால் பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கருப்பு சாமினே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு பின்னாடியும் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சுங்க. கோயிலுக்கு பின்னாடியுமே ஒரு சிலை மாதிரி ஒன்று இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு குதிரை மேலே பார்த்திங்கன்னா அந்த சாமி உட்காந்துருக்காங்க. அந்த சாமி என்ன சாமின்னு எனக்கு தெரியாது உண்மையாகவே. அங்கே உட்காந்துருந்தாங்க, அதையும் பார்த்துட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியில் போயிட்டோம். வெளியிலனா அந்த கோயிலுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு பாதை மாதிரி இருக்குது, அந்த பாதை வழி போனோம். நாங்கள் அங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு சாமி இருந்துச்சு, அதை பார்க்குறதுக்காக தான் போனோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அங்கிட்டு ஒரு இந்த குதிரை மேலே சாமி இருந்துச்சு, அதையும் பார்த்துட்டு இங்கிட்டு பார்த்திங்கன்னா ஒரு தெய்வம் இருக்குது, அந்த இருக்குது பார்த்திங்களா, இங்கனக்குள்ளே தான் இருக்குது. அதையும் போய் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சாமியாக கும்பிட்டுட்டே போனோம் நாங்கள். பட் என்ன சாமின்னாங்க எங்களுக்கே தெரியல. உண்மையாகவே உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பார்த்திங்கன்னா பேருமே அந்த இதில் அவ்வளோவா போட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை, அதனால் எதுவும் நான் படிக்கலை. சும்மா மேட்டாப்பில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சாமியாக கும்பிட்டுட்டே வந்தேன். நானும் கேட்டேன், அவங்க பார்த்திங்கன்னா வெறும் கிழவன் கோயில் சாமி அப்படின்னு மட்டும்தான் சொன்னாங்களே தவிர அது என்ன எப்படி வந்துச்சு எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா நானும் அவ்வளோவா கேட்டுக்கவும் இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா அங்கிட்டு ஒரு சிலை இருக்குது பார்த்திங்களா, அதுவும் நல்லா இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு ரிட்டன் பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளேயும் வந்தாச்சு. உள்ளே வந்ததும் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு பாதை. இந்த சைடு இருந்து பாதை இருக்குது, அந்த சைடு இருந்து பாதை இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இங்கே வந்து வழிபாடு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்களும் சாமியை கும்பிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ரிட்டன் வீட்டுக்கும் போயாச்சு. இது பார்த்திங்கன்னா மறுநாள் எடுத்தது. மறுநாள் பார்த்திங்கன்னா எதுக்கு அப்படின்னா இந்த மன்றத்துலேருந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் அந்த கோயில் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. மேல்மருவத்தூருக்கு இந்த மாலை போட்டு போவாங்க பார்த்திங்களா, அந்த இருமுடியெல்லாம் தூக்கிட்டு, அந்த காட்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் நான் பார்த்தது கிடையாது, அதனால் பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம். அதையும் பார்த்துடலாம் அப்படின்ட்டு, ஏன்னா ஃபைனலாக ஆரம்பித்தாச்சு, அதை எண்டோட முடிச்சிருவோம் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நாங்கள் எல்லாம் வந்திருந்தோம், ஏன்னா எங்கள் தெருக்க ஆள்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் போட்டிருந்தாங்க, அதுக்காக பார்த்திங்கன்னா நாங்களும் வந்திருந்தோம். அவங்க கூப்பிட்டுருந்தாங்களா, சரி அவங்களையும் பார்த்த மாதிரி இருக்கும், அந்த இதையும் பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மாலை போட்டவங்களாக தான் இருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த முனியாண்டி அப்படின்னு இருக்குது, அங்கே போய் பார்த்திங்கன்னா சந்தன குங்குமம்லாம் வச்சு அதுக்கு பார்த்திங்கன்னா தீபாரதனெல்லாம் காட்டி அந்த இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதையும் பார்த்து முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா எல்லாம் சாமியாடிட்டு இருமுடி இதெல்லாம் தூக்குனாங்க, அதையும் பார்த்துட்டு இருந்தோம் நம்ம. அதுவும் சூப்பராக இருந்துச்சு. இருமுடி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேரை வாசித்து எடுத்துகிட்டு இருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. உள்ளே போனதும் பார்த்திங்கன்னா அப்படியே மன்றத்தை ஒரு கவர் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடியாக வச்சுருந்தாங்க. இன்றைக்கி எந்த ஊர் கிளம்ப போகிறாங்களோ அவங்கள மட்டும் ரெடியாக எடுத்து முன்னாடி வச்சுட்டாங்க. நாங்களும் பார்த்திங்கன்னா பட்டையும் போட்டு அப்படியே உள்ளேயும் கிளம்பியாச்சு. உள்ளே கிளம்புனதும் பார்த்திங்கன்னா எல்லாம் பரபரப்பாக இருந்தாங்க, அவ்வளோ பரபரப்பாக இருந்துச்சு. ஏன்னா பஸ்ஸு பார்த்திங்கன்னா வந்துருச்சு, அவங்க கிளம்புற பஸ்ஸு வந்துருச்சு, அதனால் பார்த்திங்கன்னா எல்லாம் பரபரப்பாக இருந்தாங்க. சரி அப்படின்ட்டு நம்மளும் கொஞ்சம் பரபரப்பாக இருப்போமே அப்படின்ட்டு நானும் பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இதில் என்னென்னு பார்த்திங்கன்னா என்னையடி அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, அதுவே எனக்கு மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருமுடி செலுத்துவாங்க போல். அந்த இதை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேராக வாசிச்சுட்டு இந்த ஓம் சக்தி அப்படின்ட்டு மந்திரத்தை சொல்லிவிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா பின்னாடி குடி அப்படியேவும் இழுத்து விட்றாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா அவங்க அந்த சைடு திரும்பி அப்படியே போயிடுவாங்க போல். இந்த மாதிரி எல்லோரும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீங்களும் பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு, செம்மையாக என்ஜாய் பண்ணோம் நாங்கள். அதுதான் மெயின் மேட்ரு. பேர் சொல்றது கேட்காது சத்தி.
காளி பரமேஸ்வரி பரமேஸ்வரி பராசக்தி விநாயகம் பராசக்தி 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 உமா பராசக்தி குட்டி பாப்பா மாதிரி இருந்துகிட்டு எத்தனை தடவை கூப்பிட மாரியம்மா மாரியம்மா பராசக்தி 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 ஜோதி பராசக்தி 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 சத்தி கூமாப்பட்டி சத்தி இளங்கோ சத்தி ராமினா ராஜா அந்த பையனை காணோம். பார்த்துருப்பீங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா இருமுடியை தூக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் பஸ் நிற்கிது. எல்லோரும் பார்த்தீங்கன்னா எப்படி கிளம்பிட்டாங்க அப்படின்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ஏறுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் இல்லைங்க, அவங்க ஏறுறதுக்காக அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். எல்லோரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா எனக்கு பாய் பாய் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஏறிட்டாங்க. அவ்வளோதாங்க, நானும் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். இந்த டே இப்படி தான் போச்சு. பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாடா பாய்.